பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற நல் வார்த்தைக்கு நேரா நம்ம போகலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். என் மகனே கேள், ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகுமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு தான் நிறைய வாழணும்னு ஆசையா இருக்கும். நிறைய பேருக்கு தன்னுடைய பிள்ளைகளுடைய காலங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். தன் பேத்தி பேரன்களுடைய காலங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். சில பேருக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே வாழணும்னா நிறைய பேருக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் தானே. யாரும் அற்ப ஆயுசுல போகணும்னு யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கான ஆயுசின் வருஷங்கள் விருத்தி ஆகணும்னா நீ ஒரே காரியத்தை தான் படணும். என்ன சொல்லியிருக்க? அழகா சொல்லியிருக்காங்க, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஞானம் கொடுக்கிற அந்த வாயின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் ஞானமாகிய இயேசு கிறிஸ்து அவர் பேசின வார்த்தைகளை நம்முடைய இருதயத்துல ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். இன்றைக்கே ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ஈஸியான ஒரு என்ன சொல்றது, ஒரு வழியா அவர் காண்பித்திருக்கிறார். நம்மளுடைய ஆயுசின் வருஷங்கள் விருத்தி ஆகணும்னா அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம். நம்மளுடைய காலங்கள் வரைக்கும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, உங்க வார்த்தையை கேட்டா அதுவே எங்களுக்கு பலன். உங்க வார்த்தை கேட்டா அதுதான் எங்களுக்கு சமாதானம். உங்க வார்த்தையை ஏற்றுக்கொண்டாதான் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போகும். உங்க வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செய்யுது. ஆனா நீங்க இன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்க. உங்க வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது எங்களுடைய ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் சொல்லி, ஆண்டவரே உங்களுடைய வாயின் வார்த்தைகளை, ஆண்டவரே நீ சொல்லி இருக்கிற வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நிறைவேற்றாங்க. தர்க்கம் பண்ணி கொண்டு எங்களை நாங்களே குறைத்துக் கொள்ளாதபடிக்கு உங்களுடைய வார்த்தைகள், நீ சொல்லி இருக்கிற வார்த்தைகளை அப்படியே நாங்கள் எங்களுடைய மனதிலே ஏற்றுக்கொள்ள, அதன்படி நடக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த இரவுல யார் யாருக்கு ஆண்டவரை பலவீனமாய் உணர்றாங்களோ பலத்தினால இடை கட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவரை சுகவீனமாய் உணர்றாங்களோ சுகத்தினால இடை கட்டி கொள்ளுங்க. தனிமையா உணர்றாங்களா, நீர் அவர்களுக்கு கூடவே இருக்கிறீர் என்கிற ஒரு ஊர்ஜிதத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. அப்பா, நாளை காலை ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே ஸ்கூல் எல்லாம் ரியோப்பன் ஆகுது. நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் இருக்கு, காலேஜ் அட்மிஷன், இந்த மாதிரி நிறைய பண தேவைகள் இருக்கும். என் கர்த்தர் அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. நாளை எழுந்து கொள்ளும் போதே கர்த்தர் சந்தோஷ தேவையை அவருடைய காதுகள் கேட்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீரே கிரியை செய்யுங்க, நீங்களே பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாத்தையும் ஒப்படைக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.